பொது இடங்களில் குப்பை கொட்டியதற்காக 130 அரசு ஊழியர்களுக்கு கட்டாய சமூக சேவை ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக திடக்கழிவு மேலாண்மை மற்றும் பொது தூய்மை கழகம் SW Corp தெரிவித்துள்ளது. தண்டனை பெற்றவர்களில் 48 விழுக்காட்டினர் செயல்பாட்டு குழுவைச் சேர்ந்தவர்கள் என்றும் 35 விழுக்காட்டினர் பாதுகாப்பு மற்றும் சீருடை பணியாளர்கள் என்றும் 15 பேர் மேலாண்மை மற்றும் தொழில்முறை பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்றும் கழகத்தின் தலைமைச் செயல் அதிகாரி காலித் முகமது தெரிவித்தார். வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சரின் அறிவிப்புக்கு இணங்க இந்த ஊழியர்களின் ஒழுங்கீனம் குறித்து அவர்களின் துறை தலைவர்களுக்கும் முறைப்படி தகவல் தெரிவிக்கப்படும். கடந்த ஜனவரி 1 முதல் இதுவரை மொத்தம் 4693 பேருக்கு குப்பை கொட்டியதற்காக நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறிய 10 வெளிநாட்டவர்களுக்கு எதிராக பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீண்டும் மீறுபவர்களுக்கு 2000 ரிங்கிட் அபராதம், 12 மணி நேர சமூக சேவை போன்ற கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.